ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு இந்த ஊரை அறிமுகப்படுத்தின கனகேஷ் வந்து எங்களுடைய நன்றிகள், அவரோட சேர்த்து நண்பருக்கும் எங்களுடைய நன்றிகள். ஏன் அப்படின்னு சொன்னா இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஊர் வந்து எனக்கு தெரியாது. இப்ப எங்களுக்கு மட்டும் இல்ல, இப்படி ஒரு ஊர் இருக்குது வெளி உலகத்துக்கு நிறைய இடங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இவங்க மூலியமா தான் நமக்கு இந்த தொடர்பே வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்குள்ள வரேன். ஏன்னா இப்ப நம்ம அம்பேவளை வர்றோம், அம்பேவளை வந்துட்டு போறோம், நிறைய பேர் வராங்க, டூரிஸ்டா வராங்க, அம்பேவளை வந்து அந்த ரோட்ல வந்துட்டு போறோம். ஆனா அதுல இருந்து உள்ள இப்படி ஒரு பிரதேசம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. சோ இதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்மளும் நிறைய சோசியல் சர்வீஸ் நிறைய இடங்களுக்கு செய்துட்டு இருக்கோம். படிக்கிற பிள்ளைங்களுக்கா இருக்கட்டும், ஆட்களுக்கா இருக்கட்டும், தேவையான நிறைய உதவிகளை வந்து தொடர்ச்சியா செய்துட்டு இருக்கோம். ஆனா இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு நீங்க ஒரு நிலைமையில இருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களை அறிமுகப்படுத்தின இவங்க 2 பேருக்கும் எங்களுடைய நன்றி. சோ அதே மாதிரி காப்பம் வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லா நம்ம வேலை செய்துட்டு இருக்கோம். ஸ்ரீலங்கா ஃபுல்லா பல்வேறு திட்டமான வேலைகள் செய்துட்டு இருக்கோம். அதுல முன்மரமா இப்ப அனர்த்த நிலைமைகள் இந்த டைம்ல வந்து நிறைய இந்த அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணர்வு பொருட்களா இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டேஷனரிஸ், பேக்ஸ், ஷூஸ், இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதுல ஒரு கட்டமா தான் உங்களோட ரிக்வஸ்ட் வந்து நமக்கு வந்துச்சு. அதன் அடிப்படையில உங்களுக்கு நாங்க ஸ்கூல் பேக்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ அதுலயுமே வந்து நாங்க உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இங்க வந்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க உங்களை பார்க்க வரும்போது நாங்க கை வீசிட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டே வந்தோம். சோ இன்னைக்கு இதுக்கப்புறம் வந்து எங்ககிட்ட வந்து நீங்க கொஞ்சம் பெரிய உதவிகளை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் அதை நம்புங்க. ஏன்னா கண்டிப்பா நம்ம செய்வோம். ஏன்னா உங்களுக்கு என்ன நீட் இருக்கு, என்ன தேவைகள் இருக்கு, இங்க என்ன தொழில் செய்றீங்க, நீங்க எந்த டவுன் போறீங்க, இது எல்லாமே எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப இது வந்து நம்ம ரொம்ப தூரம் வந்திருக்கோம். தலைவாய்க்கையில அம்பேவல்ல இருந்து சொன்னார் கொஞ்சம் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனா உள்ள வர ரோடு வர பயந்து வந்தோம். ஏன்னா ரோடு எல்லாமே ஃபுல்லா பனிமூட்டம், ரோடு விலங்கலை, அப்ப ரோடு நிறைய இடம் ஃபுல்லா ஸ்லிப் ஆகிருக்குது. பயந்து தான் நாங்களே வந்தோம். அப்ப வந்ததுக்கு அப்புறம் உங்களை நிறுத்தி திருப்பி மேல வந்தாங்க. வரும்போது உங்களை பத்தியும் சொல்லிட்டு வந்தாங்க, உங்களோட ஊராக்களை பத்தியும் சொல்லிட்டு வந்தாங்க. உங்க 2 பேரும் நாங்க போகும்போது போன முறை பெச்சாயிருச்சு வீல். சோ நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாம் செய்து கொடுத்துட்டு போனீங்கன்னு சொல்லி நான் வந்ததுமே நான் பாக்குறது அப்படிதான். உங்களோட ஒத்துமை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அது வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் உனக்கு இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், ஒருத்தவங்க ஒரு 2 பேர் 3 பேர் தான் ஒரு ஊர்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பாத்துட்டு இருப்பாங்க, வந்து கொடுத்துட்டு போயிடுவோம். நம்ம மோஸ்ட்லி போன இடங்கள்ல நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்க வரோம், ஆனா ஊரே திரண்டிருக்கீங்க. சோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சோ இதுக்கப்புறம் வந்து என்னால என் சக்திக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பா நான் இந்த ஒர்க் செய்வேன். அது என்னால முடியுமா, நீங்க என்ன ரிக்வஸ்ட் கேட்டாலும் அது எங்கேயாவது இருந்து நான் அதை உங்களுக்கு எடுத்து தரக்கான முழு ஒத்துழைப்பு நான் வழங்குவேன் நான் சொல்லிக்கொள்றேன். சொல்லுங்க, நம்மளுடைய நிறைய அமைப்புகள் இருக்காங்க நம்மளோட தொடர்புல. அவங்க மூலியமா உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நம்ம செய்வோம். காப்பம் வந்து உங்க கூடவே நிற்கும் எப்பவுமே. வேற எதுவும் தேவைகள் இருந்தா நீங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம், இல்லாட்டி நேரடியா நீங்க எங்களையும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. சோ இவ்வளவு லேட் ஆகி வந்ததுக்கும் ரொம்ப சாரி. நம்ம வந்து ரொம்ப பக்கம்னு நினைச்சோம். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. என்னன்னு சொன்னா இப்ப நாங்க படிக்கிற காலத்துல வந்து எங்களுக்குலாம் இப்படி யாருமே வந்து ஹெல்ப் பண்ணதில்லை. நாங்களுமே கஷ்டப்பட்டு நாங்க படிச்சு இந்த நிலைமைக்கு ஒவ்வொருத்தருமே வந்தோம். நாங்களுமே இந்த லயன் குடியிருப்புகள்ல இருந்து தான் நாங்க வெளியில வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கோம்னு சொன்னா அதுக்கு நாங்க நல்லா படிச்சே தான் காரணம். நிச்சயமா நாங்க வந்து இன்னைக்கு வெறுமனே இந்த வெளியில இருந்து ஃபண்ட் வந்துச்சு, அந்த ஃபண்ட் வச்சு நான் உங்களுக்கு வெறுமனே உங்களுக்கு எல்லாம் இலவசமா கிடைச்சிச்சுன்னு சொல்லி இதை வந்து நீங்க யாரும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அலட்சியப்படுத்தாம இதை வந்து பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு லைஃப்ல நீங்க வந்து நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு பற்றி நாங்க இதே நிலைமையில வந்து நம்ம இருக்கக்கூடாது. இதே லைன் குடியிருப்புகள் இதே மாதிரி இன்னொரு 10-15 வருஷத்துக்கு பிறகும் வந்து நாங்க வந்து இன்னும் எங்களுக்கு கஷ்டம், சாப்பாடுக்கு இல்லைன்னு சொல்லி சொல்ற நிலைமை வந்து நமக்கு வரக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு வழி நல்லா படிக்கிறது தான். அதை சொல்லி தான் நாங்க வந்து படிக்கிறதுக்காக வேண்டி நிறைய இடங்கள்ல வந்து காப்பம் அமைப்பினால வந்து நாங்க நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட நான் ஒரு ஊர் ஏரியாவுக்கு வந்துட்டு போனேன். அந்த நேரத்தில் நம்மளால முடிஞ்ச காப்பம் அமைப்பினால இன்னொரு நபர்கள் சில பேர் இணைந்து ஒரு சில உலருணவு பொருட்களை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வந்திருந்தோம். ஸோ அந்த நேரத்தில் உங்களோட சில பல தேவைகள் இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் பாடசாலை செல்கின்ற மாணவர்களுக்காக உங்களால் முடிஞ்சது ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களோட கோரிக்கைகள் இருந்தது. ஸோ அதன் மூலியமாக இது உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். குறை நிறைவுகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் சரியாக கொண்டு போயிட்டு சேரப்படும். மிகப்பெரிய நன்றி செலுத்துங்க அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு எங்களை எல்லாரும் சேர்த்து. நன்றி. Yeah.